Hi friends, welcome to this video about force and motion. நம்ம ஆல்ரெடி இயர்லியர் கிளாஸஸ்லேயே புஷ் புல் இந்த ரெண்டு விஷயத்தினால தான் மோஷன் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும். ஓகேங்களா? இப்போ மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பாருங்க. இப்போ டேபிள் மேலே ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த புக் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இந்த புக் வந்து ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிற இடத்துல ஒரு பொருள் வந்து நம்ம பார்க்குறோம் வித் டைம் ரெஸ்பெக்ட் பண்ணி. இப்போ நீங்க பார்க்குறீங்க ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்க்குறீங்க. தென் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நோட் பண்றீங்க. அந்த பொருள் எப்படி இருக்கோ எந்த டைரக்ஷனுமே மூவ் ஆகாம அந்த அதே பிளேஸ்ல அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ரெஸ்ட். மோஷன் அப்படின்னா என்னன்னா மூவ் ஆயிட்டே இருக்கிறது. அதாவது மூமெண்ட். இப்போ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ல இருக்க புக்கை நான் வந்து இந்த கார்னர்ல இருந்து எடுத்து அந்த கார்னர்ல வைக்கணும். ஸோ நான் வந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி நான் மூவ் பண்றேன் இல்லையா, புஷ் ஆர் புல் தரேன் இல்லையா, ஸோ வந்து அதுதான் மோஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம தண்ணி வந்து சேர்ந்துடும். நம்ம தண்ணி வேணும் வாளியில இருக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம வந்து இழுத்தல் தள்ளுதல் ரெண்டுத்துல ஏதாவது, அதாவது புஷ் ஆர் புல் அப்படின்றது வந்து மோஷன் நடக்கிறதுக்கு கன்ஃபார்ம் தேவைப்படுது அப்படின்றதுல தான் இந்த பிக்சர்ஸ்ல தந்திருக்காங்க. இங்க பாருங்க, தள்ளு வண்டி தள்ளுறோம். இந்த டயர் வந்து ஓட்டும் போது ஆக்சுவலி இந்த ஸ்டிக்ல வந்து நம்ம புஷ் ஆர் புல் ஏதோ ஒரு ஒண்ணு வந்து நம்ம தரணும் இல்லையா, அப்போ மோஷன் வந்து நடக்குதுங்க. நெக்ஸ்ட், when there is a change in the position of an object with respect to time, then it is called motion. motion என்ன, அதாவது டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது மோஷன். டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லயே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது கூட டிவி நான் வச்ச இடத்துல அப்படியேதான் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட். ஓகேங்களா? இஸ் மோகன் இஸ் மோஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்களேன், இது வந்து நல்லா இருக்கும். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அனிதா அண்ட் பாபு அப்படின்றவங்க வந்துட்டு வெயிட் பண்றாங்க மதுரை பஸ்ல ஏறதுக்காக. டூ ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒருத்தர் ரேகா அண்ட் மோகன் அப்படின்றவங்க தஞ்சாவூர் போறதுக்காக அவங்களும் வெயிட் பண்றாங்க. அவங்களோட பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனிதாவும் பாபுவும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரேகா அண்ட் மோகன் வந்து பஸ்குள்ள ஏறிட்டாங்க இல்லையா, இவங்க வந்து பஸ்க்குள்ள மூவ் ஆகுறாங்க. வெளியே இருக்க அனிதா பாபு வந்து ஸ்டாண்டிங் அண்டர் ட்ரீ. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனிதா வந்து பாபு கிட்ட கேக்குறாங்க, ஹே பாபு, would you say that மோகன் இஸ் இன் மோஷன்? மோகன் வந்து மோஷன்ல இருக்காங்களா, மோஷன் இல்லையா, அதாவது மூவ் ஆயிட்டே இருக்கானா அப்படின்னு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் அப்கோர்ஸ், கண்டிப்பா மூவ் ஆயிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் தான் பாக்குறேனே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, பஸ் தான் மூவ் ஆகுதே தவிர மோகன் எப்படி மூவ் ஆகுறாங்க, உள்ள வந்து உட்கார்ந்துட்டு தானே இருக்காங்க. சரி, நம்மளுக்குள்ள எதுக்கு வந்து இந்த கான்வர்சேஷனு, நம்ம வந்து ரேகா கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா ரேகாவும் மோகனும் தானே பஸ்க்குள்ள இருக்காங்க. ஸோ ரேகா கிட்ட கேட்டா அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி ரேகா கிட்ட கேட்கும்போது ரேகா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, நாங்க வந்து மோகன் வந்து மூவிங்ல இருக்காங்கன்னா, மோகன் இஸ் நாட், இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். அதாவது ஒரே பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ வந்து மோகன் வந்து மோஷன்ல கிடையாது, ரெஸ்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கீழ இருந்துட்டு இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இது மூலமா நம்ம என்ன டிஸ்கஷன் போறோம்னா, ஹூ இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் பாபுவை பொறுத்தவரை அவங்க சொன்னது கரெக்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பாபு. ஏன்னா அவங்க கீழ இருந்து பார்த்தாங்க, பஸ் மூவிங்ல இருந்தது. ஸோ உள்ள இருந்த மோகன் இஸ் ஆல்சோ மூவிங். அதே ரேகாவை பொறுத்தவரையும் ரேகா சொன்னது கரெக்ட். அவங்க பஸ்க்கு உள்ள இருந்தாங்க, அவங்க வந்து மூவ் ஆகல, ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். ஸோ அவங்க சொன்னது கரெக்ட். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்கவுங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈவென்ட் ஒன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. மேன் இன் த போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் ரிவர், இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். அதாவது அந்த போட்ல போற மேன் எதை பொறுத்து வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க, எதை பொறுத்து மூவிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ரிவரை பொறுத்த பட்சத்துல அவர் வந்து மூவிங்ல இருக்காரு. அதே போட்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அவரை பொறுத்த வரையும் போட் தான் மூவ் ஆகுதே தவிர அவர் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஈவென்ட் 2 பாருங்க. த கேர்ள் ஆன் த ஸ்விங். இப்போ வந்து ஊஞ்சல் ஆடுவோம். நம்ம எல்லாருமே நம்ம ஊஞ்சல் ஆயிருப்போம். ஏன்னா ஊஞ்சல் ஆடுறது நமக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலி வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஊஞ்சல் ஆடும்போது அந்த பொண்ணும் சேர்ந்துதான் ஆடுறா. ஓகேங்களா? அதுதான் கரெக்ட். ஆக்சுவலி ஊஞ்சல்ல உட்காருக்கிற அந்த அந்த கேர்ளுக்கு மட்டும் தான் தெரியும், நான் வந்து ஒரே பிளேஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஊஞ்சல் தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் கார்டனை பொறுத்தவரை மூவிங். அதே ஸ்விங் அந்த ஊஞ்சலை பொறுத்தவரைங்க அவங்க வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பைசைக்கிள்.
இப்ப நம்ம எல்லாருமே வந்து பைசைக்கிள் ஓட்டியிருப்போம். இப்ப பைசைக்கிள் ஓட்டும்போது நம்ம வந்து ஒரே பொசிஷன்ல தான் உட்கார்ந்திருப்போம். ஸோ நிஷா இஸ் ரோட் அப் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட், நிஷா இஸ் மூவிங். ஷி இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் எடுத்த உடனே நம்ம பேசினதே புக் தான். புக் வந்து ரெஸ்ட்ல இருக்கா, மோஷன்ல இருக்கா தான் சொன்னோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எர்த்ல தான் இருக்கோம். எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். எப்பவுமே வந்து பூமியானது வந்து தன்னை சுற்றி கொண்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து எர்த் வந்து ரொட்டேட்டிங்ல இருக்கும்போது, எர்த்ல இருக்கிற நம்மளும் வந்து ரொட்டேட்டிங்ல தானே இருக்கோம். அப்போ வந்து இந்த டேபிள் மேல இருக்க புக்கும் ரொட்டேட்டிங்ல தானே இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த், புக் இஸ் மூவிங். ஓகேங்களா? அதே வித் ரெஸ்பெக்ட் டு த டேபிள், புக் இஸ் ரெஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ this implies that rest and motion are relative அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். மோஷன்னா என்னன்னு பார்த்தோம். மோஷன் அப்படின்றது என்னன்னா புஷ் ஆர் புல் அப்படின்றதுல மோஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் அ டெய்லி லைஃப் வி புல் அவுட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த வெல் யூசிங் பக்கெட். ஸோ வந்து நம்ம நம்ம டெய்லி லைஃப்ல வந்துட்டு பக்கெட்ல அதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு அதாவது நம்ம ஹியூமன் போயிட்டு நம்ம போய் இழுக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு பொருளை செய்யும் போது அனிமலோ இல்ல பர்சனோ நம்ம வந்து புஷ்ஷிங் ஆர் புல்லிங் செய்றோம் அப்படின்னா அது வந்து அனிமேட் ஏஜென்சின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ பர்சன் ஆர் அனிமல் தட் இஸ் an animate agency that does the pushing or pulling. Sometimes we see a tall grass in a meadow dancing in the wind, or a piece of wood மூவிங் டவுன் எ ஸ்ட்ரீம். வாட் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம். அதாவது சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறோம், காற்று ரொம்ப வீசுது, இலை ஆடுது, பூக்கள் விழுது. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ல வந்து இந்த பீஸ் ஆஃப் ஃபுட் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து யாராவது பண்றாங்களா, இல்லை தானா தானே நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது. ஸோ இது வந்து இதெல்லாமே இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. தானா நடக்குது இல்லையா, அதெல்லாம் இன்அனிமேட் ஏஜென்சி. ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அனிமேட் ஏஜென்சி ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. எப்படி வந்து மோஷன் வந்து புஷ் ஆர் புல்னு பார்த்தோமோ, ஃபோர்ஸஸும் புஷ் ஆர் புல் தான். இந்த தள்ளுறதையும் இழுக்கிறதையும் ரெண்டு பேர் செய்றாங்க. ஒருத்தர் வந்து அனிமேட் ஏஜென்சியா செய்றாங்க, இன்னொருத்தர் வந்து இன்அனிமேட் ஏஜென்சின்றாங்க. அனிமேட்ல வரவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்ஸ், அப்புறம் அனிமல்ஸ், இவங்கெல்லாம். இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது, நேச்சுரலாவே அது தானா நடக்கும். அது எல்லாமே இன்அனிமேட் ஏஜென்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் அப்படின்றத ஏஜென்சி, அனிமேட் ஃபேக்டர்ஸ், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? கான்டாக்ட், நான் கான்டாக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ விண்ட் மேக்கிங் எ ஃபிளாக் ஃப்ளட்டர், எ புல்லாக் புல்லிங் எ கார்ட் ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதாவது காத்து வந்து வேகமா வீசுறதுனால ஒரு ஃபிளாக் வந்து அசையுது, இல்ல வந்து இலை வந்து விழுது, பூக்கள்லாம் விழுது, இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து காளை மாடு வந்து ஓட்டிட்டு போவோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம என்ன வண்டி வந்து இழுத்துட்டு போகுது. இது எல்லாமே வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இதுவே மேக்னட்டிசம், கிராவிட்டி, அதாவது ஆப்பிள் கீழ இருந்து விழுறது, தேங்காய் கீழ இருந்து விழுறது. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் மேக்னெட்டை இன்னொரு இரும்பு கிட்ட வரும்போது தானாவே அது வந்து வந்து அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் அண்ட் ரிப்பல்ஷன் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு புஷ் ஆர் புல்ல வந்து நம்ம பண்றோம். அதே வந்து மேக்னட்டிசம் அண்ட் கிராவிட்டி, அந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ல வந்து நம்ம எதுவும் பண்றது கிடையாது. கண்ணுல பார்க்க முடியுதுல, பட் அங்க ஏதோ வந்து ஒரு ஒண்ணு வந்து நடக்குது இல்லையா, அதான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். In all above cases, forces is executed by touching the body. So this type of force is called contact forces. Contacts mean touching. Non-contacts mean அங்க எதுவுமே வந்து அதாவது அந்த வேர்டிங்கே சொல்லுதுங்க பாருங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ஏதோ ரெண்டு பொருளுக்கும் நடுவுல கான்டாக்டால நடக்குது அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இந்த கிராவிடேஷனும் மேக்னட்டிசமும் நம்மளால பார்க்க முடியாது, பட் அங்க நடக்குது இல்லையா, அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் happens when we apply a force of an object. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் என்னவாலாம் மாறும், என்னவாலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ புக் இருக்கு, அந்த புக்கை வந்து நம்ம மூவ் பண்றோம். அந்த ரெஸ்ட்ல இருக்க புக் வந்து ஆக்சுவலி ரெஸ்ட்ல இருந்துச்சு இல்லையா, இப்போ என்ன ஆகும், அந்த புக் வந்து மோஷன் ஆகுது, மூவிங் ஆயிருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் when a batsman hit a ball. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை ஹிட் பண்றாங்க. பால் வந்து ஆல்ரெடி மோஷன்ல இருக்கு, அவங்க ஹிட் பண்ணும்போது இன்னும் வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் த பால் வந்து இன்க்ரீசஸ் ஆகும் இல்லையா. ஸோ டிரெக்ஷன் ஆஃப் த பாலும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, அதாவது
நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ரெஸ்ட்ல இருக்கிறது மூவிங் ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீசஸ் ஆகலாம். வேற என்னலாம் நடக்கலாம்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டிரெக்ஷனும் தானே சேஞ்ச் ஆகும். அதுதான் சொல்றாங்க. இதே இது ஒரு பலூன் இருக்கு. இந்த பலூன வந்து நம்ம போட்டு கிரஷ் பண்றோம். இல்ல ரொட்டி மாவுலாம் இருக்கு இல்லையா? அது வந்து அழுத்துறோம். ரப்பர் பேண்ட வந்து புடிச்சு இழுக்குறோம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். இல்ல வந்து அதோட சைஸ் வந்து மாறலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து மூவிங் ஆகலாம். ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். இதுதான். அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும், கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது ஒரு பால வந்து பிரஸ் பண்றோம். அதாவது கான்ட்ராக்ட், எக்ஸ்பான்ஷன் ஆகுதுல்ல, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் மோஷன்லயே வந்து லீனியர் மோஷன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன் இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைட்டா நடந்து போறாரு. நேரான ஒரு ரோட்ல நடந்து போறாரு அப்படின்னா அவரோட மோஷன் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா அது வந்து லீனியர் மோஷன் சொல்லுவோம். person walking on a straight path is a linear motion. curvilinear motion, motion of the body. ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்ல அந்த பாடி என்ன பண்ணுதுன்னா மூவ் ஹெட் பை சேஞ்சிங் டிரெக்ஷன். டிரெக்ஷன் மட்டும், அதாவது பால் இருக்கு இல்லையா? இப்போ பாலை நம்ம தூக்கி போடும்போது அது என்ன ஆகும்? அது வந்து டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகி போகுது இல்லையா? இது வந்து இதெல்லாமே வந்து கர்விலினியர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா இப்போ ஒரு கல் எடுத்து நம்ம கயித்துல கட்டி நம்ம கையில வச்சு சுத்துறோம். அப்ப சர்க்குலரா சுத்திட்டே இருக்கு இல்லையா? இதுதான் சர்க்குலர் மோஷன். ரொட்டேட்டரி மோஷன், நம்மளுக்கு எல்லாமே பம்பரம் விடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பம்பரத்த விடுவோம் இல்லையா? அது இதெல்லாமே வந்து ரொட்டேட்டிங் டாப்பு. இது எல்லாமே வந்து ரொட்டேட்டிங் மோஷன் சொல்றோம். ஆசிலேட்டரி மோஷன், பெண்டுலம் டைம் இருக்கும் இல்லையா? அதாவது ஆசிலேஷன் மீன்ஸ் பேக், முன்னாடி போயிட்டு ஆம், பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதாவது பேக் டு த சேம் பொசிஷன். ஒரு இடத்துல இருந்து வேற மாறிட்டு திரும்ப சேம் பொசிஷனுக்கே பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே வந்துடுறது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஜிக்ஜாக் மீன்ஸ் இர்ரெகுலர். நம்ம வந்து ஒரு க்ரௌடான பிளேஸ்ல நெறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து வழி, நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் சேர்ந்தா போதும்டா, நம்ம பாட்டுக்கு நம்ம இப்படி நேராவா நடப்போம். எனக்கு நெறைய அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் கடகடன்னு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஜிக்ஜாக்கா இர்ரெகுலரா போறோம் இல்லையா? இதெல்லாமே வந்துட்டு இர்ரெகுலர் மோஷனா ஜிக்ஜாக் சொல்றாங்க. ஆசிலேஷன் அட் கிரேட்டர் ஸ்பீடு. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே இது விளையாடிருப்போம்னு நெனைக்கிறேன். ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா? அத வந்து இந்த மிடில் இருக்க ரப்பர் பேண்ட வந்து 2 எண்ட்ஸ வந்து கட்டிட்டு, இந்த சென்டர மட்டும் நம்ம வெரி ஃபாஸ்ட்டா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது, அது ஓவர் வந்து ஆசிலேஷன் நடக்கும். அந்த நெறைய வெரி ஃபாஸ்ட்டா ஆசிலேஷன் நடக்குது இல்லையா? இதுதான் வந்து வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது பேர் தான் வைப்ரேஷன்ஸ். ஸோ, டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன்? இது என்னது? லீனியர் மோஷன், கர்விலினியர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஜிக்ஜாக் மோஷன். இங்க பாருங்க, லீனியர் இதுல என்னென்ன மோஷன் பாத்துல இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிண்டர் ரன்னிங் 100 மீட்டர் ரேஸ்ல எல்லாரும் ஓடுறாங்க. இது வந்து லீனியர் மோஷன். கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் எ ட்ரீ, இது வந்து கிராவிடேஷனல் மோஷன். ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் எ கேரம் போர்ட் கேம், இதுவும் லீனியர் ஆர் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. நெக்ஸ்ட், பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா என்ன? நான் பீரியாடிக் மோஷன்னா என்ன? அதாவது இது ரொம்பவே சிம்பிள்ங்க. பீரியாடிக், நான் பீரியாடிக். அதாவது டைம பேஸ் பண்ணி ஈக்குவல் இன்டர்வல்ல ஒரு ஒரு நடந்தது அப்படின்னா அது பீரியாடிக். நான் பீரியாடிக் அப்படின்னா டைம பேஸ் பண்ணாம அது வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வல் இல்லாம வெவ்வேறு விதமா ஒரு மோஷன் வந்து, இப்போ ஒரு மோஷன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸ்க்கு வந்து திருப்பி பேக் வந்துருது. அடுத்த 5 அது வந்து பீரியாடிக். நான் பீரியாடிக்னா டைம வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ்லயே அங்க இருக்காது. 5, 10, 15 அந்த மாரி ஈக்குவல் இன்டர்வல்ஸே இருக்காது. இது வந்து நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ், ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இட் த ஷோர். அதாவது வாட்டர் வேவ் இருக்கும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு கல்ல தூக்கி போட்டோம்னா வேவ் கிரியேட் ஆகும். அதாவது எந்த ஒரு விஷயமும் ஒரு பர்ட்டிகுலர் ரிப்பீட்டட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல நடந்தா அது வந்து பீரியாடிக். அதே வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல நடக்கல அப்படின்னா அது நான் பீரியாடிக்.
நெக்ஸ்ட் ஸ்பீட் பத்தி பார்க்குறோம். ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்லோ. இங்க பாருங்க. Look at the tall tree. When the wind is gentle, branches are dancing slowly, violently. The branch may even break and fall. That is, motion can be slow or fast. Can we say motion is, அதாவது நம்ம இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்ப நம்ம பார்க்குறோம், சம்டைம்ஸ் காத்து வந்து அதிகமா வீசும், சம்டைம் காத்து கம்மியா வீசும். இத பார்த்து மோஷன் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு வந்து நம்மளால வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து வாக்கிங்ல நடந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சைக்கிள்ல போறவங்க தான் ஃபாஸ்ட், வாக்கிங் வந்து என்னதான் நீ வேகமா நடந்தாலும் வாக்கிங்ல போறவங்க ஸ்லோ. அதே வந்து வாக்கிங்ல போறவங்க ஒரு பஸ்ஸை பாக்குறாங்க, பஸ்ஸை கம்பேர் பண்றாங்க. அப்ப வந்து என்னது, பஸ் தான் ஃபாஸ்டரா இருக்குமே தவிர as we compare from பஸ், சைக்கிள் வந்து கம்மி. ஸோ நீங்க நம்ம வந்து பஸ்ஸையும் ஏரோப்ளைனையும் கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், கண்டிப்பா ஏரோப்ளைனோ அதுதான் ஹெலிகாப்டரையோ தான் நம்ம வந்து இதை விட ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இருந்தாலும் நம்ம டே லைஃப்ல நம்ம வந்து அக்யூரேட்டா வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஐ ஹவ் டிராவல் 160 கிலோமீட்டர் இன் 2 hours. எதுல, அதாவது டாக்ஸி டிரைவர் வந்து டாக்ஸில வந்து 160 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸ்ல வந்து அவங்க கடந்திருக்காங்க. அதே மாதிரி 4 ஹவர்ஸ்ல வந்து 200 கிலோமீட்டர் பஸ் டிரைவர் போயிருக்காரு. ட்ரக் டிரைவரும் 300 கிலோமீட்டர் 5 ஹவர்ஸ்ல போயிருக்காரு. கேன் யூ சே ஹூ டிராவல் வித் ஹையஸ்ட் ஸ்பீட்? நம்மளால சொல்ல முடியுமா யாரு வந்து சீக்கிரம் ஸ்பீடா டிராவல் பண்ணாங்க? கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ், இங்க பாருங்க, இது ஈஸியா இருக்கும். டிஸ்டன்ஸ் டிராவல் பை an object in unit time is called speed of the object. ஸோ distance travel by the object by unit time, எவ்வளோ டிஸ்டன்ஸ் per யூனிட் டைம்ல வந்து அவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணா ஸ்பீட் வந்து யாரு அதிகமா இருக்காங்க, யாரு கம்மியா இருக்காங்க நம்மளால சொல்ல முடியும். இப்ப பாருங்க, distance travel by the car in 1 hour is 80 kilometer because 160 by 2. டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பஸ் இன் 1 hour அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம பார்ப்போம். பஸ்ல வந்து இப்போ ஐ ஹவ் டிராவல் 200 கிலோமீட்டர் இன் 4 hours. 200 டிவைடட் பை 200 அப்படின்றது டிஸ்டன்ஸ், 4 அப்படின்றது ஹவர்ஸ். ஸோ 200 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அப்படி போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் தான் வந்து எவ்வளோ பர் ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம கடந்திருக்கோம். ஸோ பர் ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டா யார் வந்து அதிகம் யார் கம்மி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைட் பை டைம் டேக்கன். இப்போ வந்து 180 கிலோமீட்டரை நான் 3 ஹவர்ஸ்ல போயிருக்கேன். அப்போ 1 ஹவருக்கு நான் எத்தனை கிலோமீட்டர் கடப்பேன் அப்படின்னா 60 கிலோமீட்டர் வந்து நான் பஸ்ல வந்து போகலாம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன். ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கிலோமீட்டர் கடந்திருக்காங்க எவ்வளோ நேரத்துல அப்படின்னு போட்டா பர் ஹவருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதுவே நமக்கு ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஸ்பீடு இவ்வளோ டைம்ல போயிருக்காங்க, ஆனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். If you travel 10 kilometers in 2 hours, your speed is, அதாவது நான் 2 ஹவர்ஸ்ல 10 கிலோமீட்டர்ஸ் போறேன். அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ், 10, டைம் என்ன 2. ஸோ 10 டிவைட் பை 2 5 கிலோமீட்டர். பர் ஹவருக்கு 5 கிலோமீட்டர் நம்மளால போக முடியும். இஃப் யூ டிராவல் 15 கிலோமீட்டர்ஸ் இன் ஹாஃப் அன் ஹவர், நான் ஹாஃப் அன் ஹவர்ல 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டேன். யூ டிராவல் டேஷ் கிலோமீட்டர்ஸ் இன் 1 hour. எவ்வளோ, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இன் 1 hour அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஃப் அன் ஹவர்லேயே நான் 15 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா அப்போ 1 hour அப்படின்னா டபுள் இல்லையா, அப்போ 30 கிலோமீட்டர்ஸ். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் at 20 kilometers per hour for 2 hours, you will cover dash. அதாவது நம்ம 2 ஹவர்ஸ்ல 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டோம். if you run fast at 20 kilometers per hour, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஹவருக்கு 20 கிலோமீட்டர்ஸ்னா 2 ஹவர்ஸ்க்கு 40 கிலோமீட்டர் வந்து நம்ம போகலாம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப பாருங்க, ட்ரெயின் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது. சப்போஸ் ட்ரெயின் லீவ்ஸ் திருச்சிராப்பள்ளி அண்ட் அரைவ்ஸ் அட் மதுரை. திருச்சிராப்பள்ளியிலேருந்து அது வந்து மதுரைக்கு போய் சேரணும். அந்த ட்ரெயின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அது ரெஸ்ட்ல தானே இருக்கும். இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரெஸ்ட்ல இருந்திருக்கும். பேசஞ்சர்ஸ்லாம் ஏறியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஷன் வில் பி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர் கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸ் வரையும் ஒரு மாதிரி ஸ்லோவா போயிட்டு ஃபாஸ்டா போயிட்டு ஒரு மாதிரி சென்டர்ல வந்து அது வந்து சேம்
ஸ்பீட்ல போயிருக்கும். நெக்ஸ்ட் பிரிட்ஜஸோ ஏதோ ஒரு இன்டர்மீடியட்ல நமக்கு ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது வந்து நமக்கு வரும்போது அது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஃபைனலி வந்து ட்ரெயின் வந்து மதுரைக்கு போய் சேர்ந்தாச்சு. இட் வில் ஸ்லோ அண்ட் ஃபைனலி இட் வில் அதே மாதிரி ஸ்லோ ஆயிட்டு halt. It means that the speed is not the same. நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்பீட் வந்து throughout the திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை வரும்போது இது 60 அதாவது இவ்வளோ ஸ்பீட்ல தான் வந்தது இவ்வளோ ஸ்பீட்ல தான் வந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியல. ஸோ தட் இஸ் ஸ்பீட் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் அப்படின்னா சீரா இருக்கிறது. ஒரு விஷயம் சீரா நடக்குது அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். அதே நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அந்த விஷயம் வந்து சீரா நடக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4:00 வந்து நான் 4:00 எந்திச்சேன். டெய்லியுமே நான் 4:00 தான் எழுந்துப்பேன். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல கரெக்டா இதுதான் அப்படின்றது இது. நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ஆம், மேபி இந்த டைம்ல வந்து இந்த ஸ்பீட்ல இருக்கலாம். அடுத்த டைம்ல வேற மாதிரி ஒன்னும் ஒன்னும் சேமா சிமிலரா இருக்காது. அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இது வந்து எப்ப யூனிஃபார்மா இருந்திருக்கும் இந்த ட்ரெயின்னா, சென்டர்ல ஏதோ ஒரு வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது யூனிஃபார்ம் மோஷனா இருந்திருக்கும். த்ரூ அவுட் த ட்ரெயின் பார்த்தா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். புரியுதுங்களா உங்களுக்கு கிளியரா? இங்க பாருங்க மோஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பாத். வழிய பொறுத்து லீனியர் மோஷன், கர்விலினியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். பேஸ்ட் ஆன் டியூரேஷன். டியூரேஷன் டைமை பொறுத்து பீரியாடிக்கா இருக்கும். அதே டைம் இன்டர்வல்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஆஹ் ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் கேப்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது கரெக்டா அப்படின்னா அது பீரியாடிக்கா. நான் பீரியாடிக் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நடக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அது நடக்காம இருக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு நடக்கலாம். இது வந்து நான் பீரியாடிக் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா யூனிஃபார்மா நடக்கிறது யூனிஃபார்ம் மோஷன். அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு ட்ரெயினுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். அதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா யூனிஃபார்மிட்டியா இருக்காது. அந்த மோஷன் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியா இல்லாம இந்த ஸ்பீட் வந்து ஸ்பீடை பொறுத்து அது வந்து ஃபாஸ்டா இருக்கும். மேபி நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவா இருக்கும். ஒரே ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருந்தா யூனிஃபார்ம் மோஷன். அதே அந்த கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னும் போது நான் யூனிஃபார்ம் மோஷன். டைம் டியூரேஷனை பொறுத்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் பார்ப்போம். மெனி மோஷன் வி see in our day to day life are non uniform motion. நம்ம நிறைய மோஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல மீட் பண்றது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் தான் இருக்குங்க அப்படின்றாங்க. இஃப் an object covers uniform distances in uniform intervals then the motion of the object is called uniform motion. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸை இப்போ வந்து ஒரு 3 பஸ் இருக்குல்ல ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ் என்ன ஆகுதுன்னா கரெக்டா அது வந்து 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர்ஸ் போகும். எப்பவுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 ஹவர் அப்படின்னா அது 10 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணும். அந்த ஹவரை பேஸ் பண்ணி அது கரெக்டா தான் நடக்குது யூனிஃபார்மிட்டி அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா? அகைன் அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் the term robot comes from the word robota meaning forced labor. அதாவது நம்ம அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம மனிதர்கள் செய்யாம நம்ம மனிதர்களை மாதிரி செய்யறதுக்கான ஒரு கருவியை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ரோபோ அப்படின்னு சொல்றோம். ரோபோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரோபோட் அப்படின்றது என்ன பண்ணும் வேலைகளை வந்து செய்யும். அதாவது ஐ ஆப்ரேஷன்ஸை கூட பண்ணும். கார் இருக்கு இல்லையா அந்த கார் எல்லாம் வந்து அதுவே அசெம்பிள் பண்ணும் அப்படிலாம் சொல்றாங்க. இது மட்டும் தான் பண்ணணும் இல்ல நிறைய வேலை நம்ம வீட்டுல செய்யற ஹவுஸ் ஒர்க்கிங் எல்லாமே கூட எல்லாமே தான் பண்ணும் ரோபோட். ஓகேங்களா? நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அது வந்து பண்ணும். அந்த ரோபோட் அப்படின்றது எப்படி வந்து இப்ப நம்மளுக்குலாம் வந்து சென்ஸ் நம்மளுக்கு இருக்கு அதை வச்சு பண்றது. ரோபோட்க்கு வந்து என்ன வந்து இருக்குன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சென்சஸ் தான். எலக்ட்ரானிக் சென்சஸ் தான் ரோபோட்டோட ஐஸ் அண்ட் இயர்ஸா வந்து ஒர்க் ஆகுது. வீடியோ கேமராஸ் அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஃபோன்ஸ் வந்து சவுண்டை டிடெக்ட் பண்ணுது. வீடியோ கேமராஸ் வந்து 3D வியூ ஆஃப் த வேர்ல்ட். நம்ம எந்தெந்த விஷயத்த நம்ம செய்ய முடியாதோ அதெல்லாமே வந்து ரோபோட்டை வச்சுமே வந்து செய்யறாங்க. சரிங்களா? ப்ரெஷர் சென்சார் கிவ் த ரோபோட் சென்ஸ் ஆஃப் டச் அண்ட் அது வந்து என்ன பண்ணும்னா ப்ரெஷர் சென்சார் ஒன்று இருக்கு. அது ரோபோட்டுக்கு நம்ம தந்துட்டோம்னா அது வந்து டச் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த வேலையை வந்து இப்பதான் செய்யணும். இப்ப செய்யக்கூடாது. இதெல்லாமே வந்து இது கரெக்டா பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்றது இப்போ வருங்காலத்துல நல்லா வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் artificial intelligence attempts to create computer programs that think like human brains. அதாவது human brains மாதிரியே வந்து அது வந்து ஒர்க் ஆகும். current research வந்து has not achieved this but some computers can be programmed to recognize faces in the crowd அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் வந்து
வந்து அச்சீவ் பண்ணலனாலுமே சம் ப்ரோக்ராம் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து கேன் ரோபோட் திங்க் பத்தி பார்க்கலாம். ரோபோட் கேன் திங்க், they can play complex games such as chess better than human beings, but will a robot ever know it thinking? அதாவது நம்மலாம் திங்க் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரோபோட் வந்து எப்படி திங்க் பண்ணும், தே கேன் அது வந்து காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடும், ஹியூமன் பீயிங்ஸை விட பெட்டரா எப்படி விளையாடுது, இதெல்லாம் வந்து என்ன we are thinking. நம்மளுக்கு தெரியுது நம்ம வந்து திங்கிங் பண்றோம், நம்ம வந்து கான்சியஸா இருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் ரோபோட் வந்து எப்படி இருக்கும், ரோபோட்டுக்கு அந்த 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 கான்சியஸ்னஸ் அந்த அந்த இது மட்டும் ரோபோட்டுக்கு வந்து இருக்காது. we note if robot can ever be conscious. ஆக்சுவலி நானோ பத்தி பார்க்கணும். Nanorobots. Nanobots are robots scaled down to microscopic size in order to put them into very small spaces. Nanorobots அப்படிங்கிறது ரொம்ப குட்டியா இருக்கும். நானோன்னு ஸ்மால் இல்லைங்களா? இந்த நானோ ரோபோட் வந்து என்ன பண்ணும்னா ஃபியூச்சர்ல பிளட் ஸ்ட்ரீம், நம்ம பிளட்ல வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். இதுல வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கிற இந்த பிளட் செல்ஸை மட்டும் அழிக்கக்கூடிய பவருக்கு கூட இந்த நானோக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இமேஜின் இந்த மாதிரி நானோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். மோஷன் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ். மோஷனோ ரெஸ்ட்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து இது ரிலேட்டிவ் தான். ஆல் திங்ஸ் தட் ஆர் ரெஸ்ட் மே சீம் மோஷன். எல்லா திங்க்குமே வந்து திங்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒருத்தருக்கு வந்து ரெஸ்ட்ல இருக்க திங் மோஷனா தெரியலாம், இன்னொருத்தருக்கு மோஷன்ல இருக்க திங் ரெஸ்டா தெரியலாம், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஃபோர்ஸஸோட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா புஷ் ஆர் புல், இது ரெண்டுமே வந்து அனிமேட் ஆஸ் வெல் அஸ் இன்அனிமேட்ல நடக்கும். அனிமேட் மீன்ஸ் பர்சன்ஸ் ஆர் அனிமல்ஸ், இன்அனிமேட் வந்து ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விண்ட் ப்ளோவிங் அதெல்லாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரிசல்ட்ஸ் இன் மோஷன். அதாவது ஃபோர்ஸஸோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகும், ஸ்பேஸ் சேஞ்சஸ் ஆகும். சம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஒன்லி when they are contact. There are some forces have speed is equal to the motion can be classified according to their path.